தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னத்தோட வரலாறை பற்றி சொல்கிறது தான் நம்ம சேனல். வணக்கம் மக்களே, உங்கள் அனைவரையும் ஒரிஜின் ஆஃப் குக்கிங் சேனலுக்கு வரவேற்கிறேன். சில ஹெல்த் ட்ரிங்க்லாம் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்கிற மாதிரி உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக்ஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் கீஸ் எனர்ஜி. ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். அடடா, ரொம்ப தலை வலிக்குதே, டென்ஷனில் சுற்றிட்டு இருக்கிறது தான் நம்மளோட இன்னைய லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. வீட்டில் அம்மா அப்பா திட்டினா டென்ஷன், ஆஃபீஸில் பாஸ் திட்டினா டென்ஷன், ஃபேக்ட்ரியில் முதலாளி திட்டினா டென்ஷன், மோட்டரில் தண்ணி வரலனா டென்ஷன், அவ்வளோ ஏன் கடைக்கார அண்ணா சில்லறை கரெக்டாக கொடுக்கலனா கூட டென்ஷன். இப்படிப்பட்ட டென்ஷனில் வெடிக்க போகிற ஆட்டம் பாம் மாதிரி இருந்தாலும் திடம், மனம், நிறம், சுவை இவை அனைத்தும் கலந்த டீ உள்ள போச்சுன்னா நம்ம ஃபுட் பைப்பில் அது ட்ராவல் ஆகி செட்டில் ஆகுறதுக்குள்ளேயே நம்ம டென்ஷனும் செட்டில் ஆகி கூல் டூட் ஆயிடுவோம். காலங்காத்தால சூரியன் சுல்லுன்னு முகத்தில் அடித்ததும் அதே சூடோட ஒரு சாய் உள்ள போச்சுன்னா தான் நம்ம டேயும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஷோ ஸ்டாப்பரான டீயோட வரலாறை இப்போ பார்க்கலாம் வாங்க. 2732 BC சைனாவில் ஒரு வகையான இலைகள் எம்பரர் ஷிங் நிங் வச்சிருந்த கொதிக்கிற தண்ணி பாட்டில் விழுந்துச்சு. அப்போ அதோட ஸ்மெல் செமையாக ஆலையை சுண்டி இழுக்கிற மாதிரி இருந்தனால அவர் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க அவ்வளோதான், நம்ம எம்பரர் அதோட டேஸ்ட்க்கு அடிமையாயிட்டாரு. அந்த லிக்விட்க்கு சான்னு நேம் வச்சு அந்த லீவ்ஸை வளர்க்குறதையும் அதை யூஸ் பண்ணுறதையும் ரொம்ப பாதுகாப்பாக பண்ணிட்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த இலைகளை பறிக்கிறது கூட பெண்கள் தான் பண்ணணும் டிசைட் பண்ணாங்க. ஏன்னா பெண்கள் அவ்வளோ பியோர்னு அவங்க கன்சிடர் பண்ணாங்க. அந்த இலைகளை பறிக்கிற பெண்களும் வெங்காயம், பூண்டு மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்பைசஸும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போதான் அந்த இலைகளோட டேஸ்ட் மாறாம அதோட பியூரிட்டி குறையாம நமக்கு கிடைக்கும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் காலம் மாற மாற இந்த இலைகளோட மகிமை மற்ற நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சு அவங்களும் அதை டேஸ்ட் பண்ணிட்டு அந்த டேஸ்ட்ல மெய் மறந்து போயிட்டாங்க. அந்த இலைகள் தான் நம்ம தேயிலைகள் அண்ட் அந்த லிக்விட் வேற எதுவும் இல்லை, நம்மளோட டீ தான். இந்த வரலாறு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ வாங்க நம்ம வீட்டில் பண்ண ஒரு சூப்பரான ஜிஞ்சர் டீயை பார்த்துட்டு வரலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க்கும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபேட் கம்மியாக இருக்கிற மில்க்கும் எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். இது கூடவே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஹெல்த்தி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பனை வெல்லம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இது கூடவே இப்போ டீத்தூள் சேர்த்துக்கலாம். டீத்தூள் உங்கள் சாய்ஸ் தான், ஏன்னா இப்போ நிறைய ஃப்ளேவர்ஸ் பிராண்ட்ஸ்லலாம் வருது இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச டீத்தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங்காக வேணுமா இல்லை லைட்டாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஏலக்காவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஏன்னா இது இஞ்சி டீன்றதால ஏலக்காய் ஒரு ஃப்ளேவருக்காக தான் சும்மா சேர்க்கறது, இது வேணான்னா விட்டுறலாம். இப்போ இஞ்சியை இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. சில பேர் தட்டியும் போடுவாங்க, அப்படியும் சேர்க்கலாம். ஆனால் இஞ்சி இந்த மாதிரி துருவி போடும் போது அதோட ஃப்ளேவர் இன்னும் டீயில் நல்லா சேரும். இப்போ டீ நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் தண்ணி சேர்க்குறப்போ ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா டீ தண்ணியாகி அதோட டேஸ்ட்டே வராது. ஸோ கரெக்டான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ டீ நல்லா கொதிச்சு வருது. இதை இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஏன்னா சிம்மில் வச்ச உடனே நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா அந்த பால் வாசனை அப்படியே இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடும் போது அந்த டீ தூள் அப்புறம் இஞ்சி ஏலக்காயோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி டீ குடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டீயை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம் டீயை. இப்போ நம்ம சூப்பரான இஞ்சி டீ ரெடி. நீங்களும் அதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.
ஆஹா, ஜிஞ்சர் டீயோட வாசனை என்ன மயக்கிடுச்சு. நான் போய் அதை என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் டீ டைமை என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை லைட்டாக ஒரு கிளிக் கொடுத்துட்டு போங்க. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் Origin of Cooking. Until then, this is Kiki saying bye bye. Have a tension-free day ahead.